மனிதனை பாதாளத்துக்கு தப்புவிப்பது மனிதனால் கூடாத காரியம். It is a very impossible thing to deliver a man out of the hell. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துதான் ஒரு மனிதனை பாதாளத்துக்கு தப்புவித்து பரலோகத்திற்கு கொண்டு போகிறவர். Only the Lord Jesus Christ the Lord able to deliver a man out of the hell and make him take to heaven. தேவனாலே எல்லாம் கூடும் என்று வாசித்த வசனத்தின் பின்னணியில் உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். And as we read about all is possible with God, you just read the background of those verses. ஐஸ்வரியவான் பரலோக ராஜ்யத்தில் போக முடியுமா? அதை பற்றிய வார்த்தைகள் தான் அங்கே சொல்லுகிறார். Is a rich man could go to the kingdom of heaven? That kind of word he will tell you one by one. ஐயோ, ஐஸ்வரியவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை விட ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது எளிதா இருக்குமே என்று சொல்லுகிறார். Even the rich man enter into the heaven, even the camel will be easier for to enter into the eye of the needle. ஆனாலும் தேவனால் எல்லாம் கூடும். But it is impossible with God. அப்படியானால் அந்த ஒட்டகத்தை சிறிதாக்கவோ ஊசியின் காதை பெரிதாக்கவோ அவரால் முடியும் என்று சொல்கிறார். And he said he could able to make that size of the camel smaller, even that the eye of the needle bigger. ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழையுமா? அதற்கு பதில் என்ன தெரியுமா? ஒட்டகத்தின் காதை பெரிதாக்கவும் ஊசியின் காதை பெரிதாக்கவும் ஒட்டகத்தை சிறிதாக்கவும் அவரால் முடியும். அவர் சர்வ வல்லவர். And the Lord God is capable make the eye of the needle bigger, even the size of the camel smaller. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பெரிய ஐஸ்வரியவான். And even the apostle Paul was a great wealthy man. பரலோக ராஜ்யத்தின் பிரவேசிக்க அநேகரை பிரவேசிக்க பண்ண அவர் ஒரு தூண்டுகோலாய் ஒரு திறவுகோலாய் மாறினார். And he became an instigator, a key to make many to enter in the kingdom of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. மனிதனை பாதாளத்திலிருந்து இயேசு தப்புவிக்கிறார். And the Lord Jesus Christ able to deliver man out of hell. பரலோகத்திற்கு தகுதிப்படுத்துகிறார். And he is making a man worthy for heaven. இந்த காரியத்தை மனிதன் செய்ய முடியாது. But this kind of thing man in no way could do that. சிலுவை கல்லனை பார்த்து இன்று நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று இயேசு சொன்னார். Even the Jesus Christ looking unto the robber who hanged on the cross that tonight thou you would be with me in paradise. ஒரு மனிதன் மரித்த பின்பு ரெண்டு இடங்கள். When man died, they have two places. ஒன்று ஆறுதல் நிறைந்த பரதேசு. It is a comforting place of paradise. ரெண்டு வேதனை நிறைந்த பாதாளம். Next, the pain-filled hell. ஒரு மனிதன் மரித்த பின்பு ரெண்டு இடங்கள். When man died, they will have to occupy the two places. ஒன்று ஆறுதல் நிறைந்த பரதேசு. One that is comforting filled paradise. ரெண்டு வேதனை நிறைந்த பாதாளம். The second thing, the pain-filled hell. கர்த்தர்தான் பாதாளத்தில் இருந்து ஒரு மனிதனை தப்புவித்து பரலோகத்திற்கு அனுப்புகிறவர். But the Lord God is able to deliver man out of the hell and make him to go into heaven. ஏனென்றால் அவர் மட்டும்தான் பரலோகத்தில் இருந்து வந்தவர். Because he is the Lord who has come down from heaven. பரலோகத்தில் இருந்து வந்தவர்கள் இந்த உலகத்தில் யாராகிலும் இருக்கிறார்களா? Is anybody who has come down from heaven? Anyone on this earth? இல்லை. No one. அவர் மட்டுமே பரலோகத்தில் இருந்து வந்தவர். And he is the Lord who come down from heaven. ஆகையால் அவர் மட்டும்தான் மனிதனை பரலோகத்திற்கு கொண்டு போக முடியும். But he is the only Lord who take a man even to that heaven. யாராகிலும் பாதாளத்திலே இறங்கி பாதாளத்தை ஜெயித்து மேலே வந்திருக்கிறார்களா? Is anybody got down to the hell and overpowered to come above? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்தபோது அந்த வேதனை நிறைந்த இடத்துக்கு போனாராம் பாதாளத்திலே. Even when Jesus Christ would die, he just went down into the painful place. ஓ, பாதாளத்திலே இயேசு போனபோது பாதாளம் நடுநடுங்கியதாம். When Jesus went down to the hell, the whole hell was trembling. ஐயோ, நாங்கள் உம்மை சகிக்க முடியாது என்று சொல்லிவிட்டது. Even it all say we are not able to bear. நீ பரிசுத்தர். You are a holy one. உங்களை எங்களால் தாங்க முடியாது. We are not able to bear your presence. பாதாளத்திலே இயேசு போனபோது பாதாளம் அவரை சகிக்க முடியவில்லை. Even when the Lord Jesus Christ went down to the hell was not able to bear him. பாதாளம் நடுங்கியது. Even the hell was trembling and trembled before him. அவர் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல் கையில் உடையவராக இருக்கிறார். And even for the hell and the death he is having a key in his hand. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து ஓ இன்றைக்கும் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை நம் ஒவ்வொருவருக்கும் அனுப்பி கொண்டிருக்கிறார். And Jesus Christ was resurrected and he is now even today sending that power to us. உனக்கு பரலோகத்தில்
இடம் உண்டு. இயேசு கிறிஸ்து மூலமாக நீ பரலோகத்தின் வாசியாய் மாற முடியும். Even in heaven you have a place. By the Lord Jesus Christ you can be made as an inhabitant of heaven. சமயம் இல்லாதபடியால் நான் இதோடு இந்த வார்த்தைகளை முடிக்கிறேன். At the time is short, I want to conclude with these. தேவனால் கூடாத காரியம் உண்டோ? Is there anything too hard for the Lord? தேவனால் எல்லாம் கூடும். It is all possible by God. ஒரு நிமிடம் அப்படியே உங்களுடைய கண்களை மூடுங்கள். 1 minute, just you close your eyes. நீங்கள் கொஞ்ச நேரம் முழங்கால் நில்லுங்கள். Just you stand and kneel for a few minutes. உங்களுடைய கண்களை மூடுங்கள். Just you close your eyes. அப்படியே இந்த தேவனுடைய அந்த பராக்கிரமம், அந்த வல்லமை உங்கள் மத்தியிலே ஊடுருவி பாய்வதை நீங்கள் காண்பீர்கள். Now you will see the power, the mighty of God penetrate in you. கர்த்தருடைய ஊழியக்காரரே, உங்கள் மேல் தேவனுடைய வல்லமை ஊடுருவி பாய்வதை நீங்கள் காண போகிறீர்கள். Oh, servant of God, you are going to see the power of God going to penetrate in you. இந்த மைதானத்தில் வந்திருக்கிற அனைவரையும் அந்த வல்லமை தொட போகிறது. Even whoever come upon the ground, the power going to touch everyone. கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். Even Christ Jesus was மரித்தோரின் முதற்பலனாகவே, and he was made as the first fruit of the day. பாதாளம் நடுங்கிட, வேதாளம் ஒடுங்கிட ஆதவன் ஜெயத்தெழுந்தார். அந்த பாட்டை பாடுவோம். Now let us sing that song. அந்த பாட்டை பாடும்போது உங்கள் அனைவருக்கும் அந்த வல்லமை வந்து உங்களை தொட்டு உங்கள் இருக்கிற இடத்திலே, நீங்கள் இருக்கிற இடத்திலே உங்களை உயிர்ப்பிக்க போகிறது. Even that while we sing that song, the power going to come and going to quicken in the very place where you are. கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், மரித்தோரின் முதற்பலனாகவே. மரித்தோரின் முதற்பலனாகியே. எல்லாரும் பாடுவோம். பிசாசுகளுக்கு கட்டளை இடுகிறேன், அசுத்த ஆவிகளுக்கு கட்டளை இடுகிறேன். தயவு செய்து இந்த கூட்டம் ஜெர்மனி முடிக்க மட்டும் தயவு செய்து ஊழியக்காரங்கள் யாரும் எழும்பி போகாதீங்க. And until the meeting is over, தயவு செய்து வெளியே போனவங்க கூட உள்ள வாங்க. Even the servant of God who went out, please come in. நம்ம எல்லாருடைய தீம் ஒண்ணுதான், எல்லாரும் உள்ள வாங்க. And all of the team is one. கர்த்தர் எப்படியாவது ஒரு 4 பேரை ரட்சிக்கட்டும், 4 பேரை தொடட்டும். Let God touch anybody. கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், மரித்தோரின் முதற்பலனாகியே. பாதாளம் நடுங்கிட, வேதாளம் ஒடுங்கிட ஆதவன் ஜெயத்தெழுந்தார். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், மரித்தோரின் முதற்பலனாகியே. இந்த பாடலை பாடும்போது, While we are singing this song, இந்த பாடலை பாடும்போது, while we are singing this, அசுத்த ஆவிகளுக்கு ஆண்டவருடைய நாமத்தில் கட்டளை இடுகிறேன். I command all evil spirits, அசுத்த ஆவிகள் அங்கேயே ஆடி கீழே விழும். let it fall down. இயேசு கிறிஸ்துவினால் எல்லாம் கூடும். It is all possible by Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினால் எல்லாம் கூடும். By Jesus Christ is all possible. மனுஷனால் கூடாதது ஆண்டவரால் கூடும். Whatever is possible by man, possible by God. எல்லா ஊழியக்காரர்களும் என்னோடு ஒரு மனதா இருங்க. They are all the servants of God with the one mind. விசுவாசிகளே ஒரு மனதா இருங்கள். And all believers with the one mind. அவரால் கூடாத காரியம் இல்லை என்று விசுவாசியுங்கள். You believe without God impossible. கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், மரித்தோரின் முதற்பலனாகியே. கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், மரித்தோரின் முதற்பலனாகியே.
பின்பற்றிக் கொண்டிருந்த சாபத்தின் வல்லமை, whatever evil curses that have been following you, இப்பொழுது பாடும்போது அந்த சாபத்தின் வல்லமை உன்னை விட்டு விலகி போகிறது. all the curses while we sing are going to depart from you. அசுத்த ஆவிகள் அங்கே ஆடி கீழே விழ போகிறது. All evil spirits dance and going to fall and go away. பாரத்தோடு வந்தவர்கள் விடுதலையோடு போக போகிறீர்கள். And whoever come in the burden, you're going to get away with the deliverance. கிறிஸ்து உயிர் தெழுந்தார். ஆமென். மரித்தோரின் முதல் அலனாயே, பாதாளம் நடுங்கிட, வேதாளம் ஓடுங்கிட, பாதம் ஜெயித்தெழுந்தார். பாதாளம் நடுங்கிட, வேதாளம் ஓடுங்கிட, பாதம் ஜெயித்தெழுந்தார். பாதாளம் நடுங்கிட, ஓ ரசமலா, பாதம் ஜெயித்தெழுந்தார். பாதாளம் நடுங்கிட, வேதாளம் ஓடுங்கிட, பாதம் ஜெயித்தெழுந்தார். பாதாளம் நடுங்கிட, வேதாளம் ஓடுங்கிட, பாதம் ஜெயித்தெழுந்தார். இதவா கசவா கதிலா. சிலருடைய சரீரங்களில் இருந்து Even from the body of somebody, ஒரு விதமான அசுத்த ஆவிகள் அவர்களை விட்டு ஓடுவதை நான் காண்கிறேன். even I could see all evil spirits fleeing, running away. சிலர் இங்கேயே விடுதலை அடைகிறீர்கள். Even right now here you are getting the deliverance. தேவனால் கூடாத காரியம் இல்லை. There is nothing impossible to God. மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். Whatever impossible to man is possible by God. கிறிஸ்து உயிர் தெழுந்தார். மரித்தோரின் முதல் அலனாயே, பாதாளம் நடுங்கிட, வேதாளம் ஓடுங்கிட, பாதம் ஜெயித்தெழுந்தார். பாதாளம் நடுங்கிட, வேதாளம் ஓடுங்கிட, பாதம் ஜெயித்தெழுந்தார். கிறிஸ்து உயிர் தெழுந்தார். மரித்தோரின் முதல் பலனாயே, பாதாளம் நடுங்கிட, வேதாளம் ஓடுங்கிட, பாதம் ஜெயித்தெழுந்தார். 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 மூன்று முறை Three times. நீ படுத்திருந்த கட்டில் இருந்து ஒரு வல்லமை உன்னை தூக்கி கொண்டு போய் கீழே போட்டது. ஆனால் நீ வெட்கத்தினால் அதை வெளியே சொல்லவில்லை. But one power took you and thrown you out. Because of the shame you did not tell it out. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் அந்த வல்லமைக்கு கட்டளையிடுகிறேன். இனிமேல் அந்த வல்லமைக்கு உன்மேல் அதிகாரம் இல்லை. I command in the power of Jesus, that spirit has no power over you. அந்த வல்லமை உன்னை கொல்லும்படியாக சதி செய்து கொண்டிருக்கிறது. Even that power making all conspiracy to kill you. ஆனால் இனி அந்த வல்லமைக்கு உன்மேல் அதிகாரம் இல்லை. Yeah, that power is having no authority over you. கிறிஸ்து உயிர் தெழுந்தார்.